ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த ஒரு விளாக் தான். லக்ஷ்னாக்கு எக்ஸாம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்தது. ஸோ இப்போ தான் டைம் கிடைச்சது. அதனால இப்போ ஷேர் பண்றேன். அன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாலக்கீரையில சப்பாத்தி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வச்சு பேக் பண்ணி குடுத்தாச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் குடுத்துட்டேன். நெல்லிக்காய், கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு ஒரு கியூப்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அத தான் போட்டு ஒரு ட்ரிங்க் மாரி குடிக்கலாம். ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ புதினா, கருவேப்பிலலாம் போட்டிருக்கேன் இதுல. லக்ஷ்னா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாவே இந்த கிளீனிங் ஒர்க்ல இறங்கிருவேன். என்னென்னலாம் வந்து திங்ஸ்லாம் அங்கங்க கிடக்குதோ எல்லா புக்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் வேலை. ஸோ இதெல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் பெரிய கிளாஸ்லாம் போயிட்டாங்கன்னா, எப்படி அவங்களே பத்திரமா பார்த்து வச்சுப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி குடுக்கலாம் அப்படின்ட்டு அத எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ட்ரை டேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ட்ரை டேட்ஸ் வந்து அது சீட் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்டா வாங்குனோன்னு ஆயிடுச்சு. குக்கீஸ்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அது வாங்கியிருந்தேன். பட் சீட்லாம் ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கு டேட்ஸ் பவுடரே வாங்கிக்கலாம். ஆனா டேட்ஸ் பவுடர் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது வந்து வாங்கி நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து பிளான் பண்ணி வாங்கினேன். பட் அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படியே பெட்டையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இது வந்து ஒரு சண்டே எடுத்த விளாக். காலையில இட்லி, தோசை எதுவுமே சாப்பிட பிடிக்கல. சிம்பிளா ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, ராகி அவல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாள் தான். சரி அத யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் பவுல் மாரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான் பண்ணி குடுத்தேன். அப்படி லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு வந்து எக் பிரியாணியும், மண்ணீரல் வச்சு ஃப்ரை மாரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். மண்ணீரல் வந்து ஃப்ரை பண்றதுக்கு. பிரியாணிக்கு பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எக் பிரியாணிக்கு வந்து எக் வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் கீரல் போட்டுட்டு இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் பவுடர், தனியா தூள்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதிலே கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். அப்புறம் வந்து ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன். மண்ணீரல் வந்து தனியாக குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். முன்னாடிலாம் வந்து மட்டன் தான் வந்து வாங்குவோம். எப்போவும் வீக்லி வந்து மட்டன் வாங்கிருவோம். இப்போ தான் நெறைய ஹெல்த் டிப்ஸு, நெறைய நியூட்ரிஷனிஸ்ட்டு எல்லாமே சொல்றாங்க இல்லையா? இந்த மண்ணீரல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்ட்டு, மட்டனை விட இந்த மாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியும் கூட அப்படின்ட்டு இந்த மாரி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ மண்ணீரல் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பிரியாணிக்கு வந்து எப்பவும் போல நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதக்கிட்டு நார்மல் ரைஸ் தான் பண்ணுவேன். எப்போவுமே நார்மல் ரைஸ் தான். ஸோ பாஸ்மதி ரைஸ் ரொம்ப ரேர் தான். இல்ல ஜீரக சம்பா எப்பயாச்சும் ரேரா தான் பண்ணுவோம். இதுனா கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆற மாரி இருக்கும். தண்ணி வந்து டபுளா வச்சுட்டு குக்கர் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. அதிலே நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த எக்கையும் மேல அப்படியே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மண்ணீரல் அடிக்கடி சாப்பிட்றனால ஹீமோகுளோபின் லெவலும் நான் செக் பண்ணி பார்க்கும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நெறைய இடத்துல மண்ணீரல் வந்து ஈஸியா கிடைக்கிறதில்ல. இது ஒரு மண்ணீரலே வந்து ரூ. 300 கிட்ட விக்கிறாங்க. நாங்க ரெகுலரா ஒரு கடையில வந்து வாங்குவோம். கொஞ்சம் ஏர்லியரா போனா கிடைச்சிரும். இதுக்கு வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சுட்டு, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு, நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்ச மண்ணீரல் போட்டுட்டு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃபைனலா இறக்கிற வேண்டியதான். லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் கிளீனிங்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஹால்ல, பெட்ரூம்லாம் கொஞ்சம் கிளீனிங் இருந்துச்சு. அதுவும் பார்த்துட்ருந்தேன். பிரியாணிய பொறுத்த வரைக்கும் நல்லா பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரைஸும் நல்லா வெந்திருக்கணும். அட் த சேம் டைம் நல்லா பொல பொலன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாரி எக் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஃபிஷ் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். 1 இயர் ஆயிடுச்சு நாங்க ஃபிஷ் வாங்கி. பாப்பாவுக்கு சண்டே வந்து செஸ் கிளாஸ் இருக்கும். ஆன்லைன் கிளாஸு. அத அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தா. முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் விலாக்ல பார்க்கலாம். பாய்.